வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர், சிறுவார்புரை முருகனுக்கு அரோகர், திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகர். இது செவ்வாய்க்கிழமை பெருந்திரளான பக்தர்கள் சிறுவார்புரையை நோக்கி மழையும் பொருட்படுத்தாது படையெடுத்து வந்து முருகன் அருளை பெறுவதற்காக நீண்ட கீவரிசையில் காத்திருக்கிறார்கள். இன்று செவ்வாய்க்கிழமை 20/5/2025 தமிழ் பெண்டிகைக்காக கந்தசாமி ஜோதீஸ்வரன். என் பேர் எழிலரசி, தேனாம்பேட்டையிலிருந்து வரும். சஷ்டியினுக்கு சரவண பவனா உதவும் செய்ததில் வேடும் பாடம் இரண்டில் பனிமணி சதங்கை பாட கிணியாட. சுந்தரமூர்த்தி. எங்கேருந்து வரீங்க? மாம்பட்டிலிருந்து வரேன். ரைட்டு. எத்தனை வருஷமா வரீங்க? பல ஆண்டுகளாக வந்து நிற்கிறேன். என்ன வேண்டுதல்? நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லபடியாக வச்சு காக்கணும் அப்படின்னு வேண்டுதல் தான். வேற என்ன கடவுள்கிட்ட வேண்டதே வேற என்ன? பணம் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அறிவு இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கடவுள்கிட்ட அதுதான் வேண்டது. வாழ்வே குறைவற்ற செல்வம். கோயிலுக்கு வரைய தந்திருக்கும் சாய்பாபா கோயில் பிரதான குருக்கள் பேர் சொல்லுங்க. 2 பேருக்கும் நமது முருகன் அருளால் சகல சௌபாக்கியம் கிட்ட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். உங்க வேண்டுதல் என்ன சாமி? உங்க வேண்டுதல்? சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். 20க்கு ஜாஸ்தி, நானே 20 வயசு. 20 மேல ஆயிடுச்சு. அவ்வளவுதானா? வேற உங்க பேரு? சோனி தேவி. எத்தனை வருஷமா இருப்பீங்க? कितना साल? 40 साल. 40 வயசு. முருகன் அருளால நல்லா இருப்பீங்க. நல்லா வச்சுக்கணும். எங்கிருந்து வரீங்க? பேர் என்ன? எத்தனை வருஷமா வரீங்க? 1 வருஷமா கண்டினியூ வந்து. என்ன வேண்டுதல்? பையன் படிக்கணும் கண்டினியூ. ஜெவமணியிலிருந்து திருமணத்துக்காக வந்திருக்கும். உங்க பேர்? திருமணம் நல்லபடியாக நடக்க திருவாரூர் முருகனிடம் வேண்டுகிறோம். உங்க வேண்டுதல் திருமணம் மட்டுமா? திருமணம் எல்லாம் குடும்பத்தோட எல்லாரும் நலமா இருக்கணும். உலக மக்கள் 1 வருஷமா இந்த முருகரை வேண்டி வரேன். என் பேரனுக்கு பேச்சு வரல, சரியா பேச மாட்டான். அதனால எல்லாரும் வந்து என் பேரனுக்காக வேண்டிக்கோங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என் பேரன் பேரு தீரன் துர்விக். அவனுக்காக நீங்க எல்லாரும் வேண்டி என் பேரன் சீக்கிரத்துல பேசுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்க சொல்லுங்க. 2000 பேர் இன்னைக்கு 2000 பேருக்கு அன்னதானம் பரிமாற சொல்லியிருக்காங்க. இங்க சிறுவாபுரி முருகர் கோயில போட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னதானம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பேர் லட்சுமி, முண்டியம்ம நகர்ல இருந்து வரேன். போய் சாப்பிடுங்க. மாலை எத்தனாவது மாலை? 5வது மாலை. பேர் சொல்லுங்க. இப்ப எங்க போறீங்க? எந்த மலைக்கு? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 3 தடவை சொல்லணும். ஆதித்ய வேலன். ராமதாசன். கல்யாண கிருஷ்ணன். ஆக்சுவலி வந்து நான் தாம்பரம் சானிட்டோரிக்கு இருக்கேன், சென்னை. செவ்வாய்க்கிழமை எப்பயுமே வந்து திருவாரூர் முருகனை வேண்டி கேட்டதாக நிச்சயமாக நான் சொல்லுவேன். எவ்ரிடே இதே மாதிரி வருஷம் வந்துருக்கு. நான் சீக்கிரமாக வீடு கட்டணும் அப்படின்ற சீக்கிரமாக அந்த ஒரு ஆசையால் முருகனோட அருளாலையும் நல்லபடியாக வீடு கட்டணும் அப்படின்னு. பட் என்ன விஷயம்னா, இது ஸ்பெசிஃபிக்காக நான் இது ஏன் சொல்கிறேன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னதானம் சாப்பிட்டு வருவேன். அப்படி அன்னதானம் சாப்பிட்டு வரும்போது என்ன விஷயம் அப்படின்னா, 500 பேருக்கு சில டைம் வந்து சீக்கிரமாக வரவங்களுக்கு கிடைக்கும், சில டைம் லேட்டாக வரவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2000 பேருக்கு இதை மாற்றினதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து சில டைம் சாப்பிடாமலே அப்படியே போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. அது மாதிரி இல்லாமல் இப்போ 2000 பேருக்கு கம்பல்சரி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா. என்னென்னைக்கும் முருகனோட அருளாலே நீங்களும் குடும்பமும் சிறப்பாக இருக்கும். சேடப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். என்ன பிரார்த்தனை? என்ன பிரார்த்தனை? எனக்கு சில வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுக்கணும். அதனால மொட்டை போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. எத்தனாவது மொட்டை இது? நான் இது 3வது மொட்டை.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 3 தடவை சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம நவல ஜன மணால நமோ நம பாலகுமார சுவாமி நமோ நம அருள் தாரலவாரிஜ பாத நமோ நம நரத கீத வினோத நமோ நம செவல மமயிலி பீதா நமோ நம மறைஞ்சேடும் பேர் என் பேர் ராஜா. சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவு பெருமானே. சிறுவாபுரி முருகன் சிறப்பு வாய்ந்தவன் மட்டுமல்ல, தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் வரங்களை வாரி கொடுப்பவன் என்று அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். இத்திருப்புகழில் அருளாலே மகிழ்வாக எதிர்காண வரவேணும் உயர்த்தோலா வடிவேலா முருகேசா பெருமாளே என ஒரு வாக்கியமாக அமைவது போல் வேறு எந்த ஒரு திருப்புகழிலும் அமையவில்லை. இவ்வூர் சிறுவாபுரி, சின்னம்பேடு, சிறுவை, தென் சிறுவாபுரி, குசலபுரி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சிறுவர்கள் லவகுசா பாலமுருகன் வந்த இடம் சிறுவாபுரி, சிறுவர்கள் புரி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறுவாபுரி முருகன் கோவில் சென்னையிலிருந்து சுமார் 30-40 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பக்தர்கள் விரும்பியதை வழங்கும் சக்தி வாய்ந்த இந்த முருகனை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கிறார்கள். சிந்தையில் சிறுவை முருகனை நினைத்தாலே போதுமாம், திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும். திரேதா யுகத்தில் ராமர் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்டார். அப்போது யாக பசுவாக அனுப்ப வேண்டிய குதிரையை ஏவி விட்டார். அந்த குதிரை வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு வர அங்கு வளர்ந்த ராமனின் பிள்ளைகள் லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டனர். இதனை அறிந்த ராமர் உடனே லக்ஷ்மணனை அழைத்து குதிரையை மீட்டு வரச் சொன்னார். குதிரையை மீட்கப் போக வந்த லக்ஷ்மணனாலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை. ராமரே நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது. இறுதியாக லவனும் குசனும் தந்தை என்று அறியாது ஸ்ரீராமரிடம் போர் புரிந்து பின்பு பணிந்த தலம் சிறு பிள்ளைகள் இங்கு போர் தொடுத்ததால் இத்தலம் சிறுவர் போர்புரி என அழைக்கப்பட்டது. சிறுவர் என்றால் குழந்தைகள், போர்புரி என்றால் போர் நடத்துவது என்று தமிழில் பொருள். முதலில் சிறுவர் அம்பேடு சண்டைக்காக தங்கள் அம்புகளை எடுத்த குழந்தைகள். இவ்வாறு சிறுவர்களை லவனும் குசனும் அம்பு விட்ட இடமே சிறுவம்பேடு என்று வழங்கப்பட்டது. இவ்வாறு சிறுவர்களான லவனும் குசனும் அம்பு விட்ட விடமே சிறுவம்பேடு என்று வழங்கப்பட்டது. நாளடைவில் சிறுவாபுரி என்று மருவியது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இளைப்பாரி விட்டு சென்றார் என்றும், இந்த ஆலயத்தில் தங்கி அமுது உண்ட இந்திரன் மற்ற தேவர்களுக்கு வீடு பேறு கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன் முருகம்மை என்ற முருக பக்தர் சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்தார். அவர் இங்குள்ள முருகப் பெருமானின் தீவிர பக்தராக இருந்தார். இந்த அம்மையார் எப்போதும் முருகன் நாமத்தையே உச்சரித்து வந்தார். முருகனின் தீவிர பக்தராக இருப்பது பிடிக்காத இவரது கணவர் ஒரு நாள் கோபத்தில் இவரின் கரத்தை துண்டித்து விட்டார். அப்படி ஒரு நிலையிலும் முருகப்பெருமானையே நினைத்து அவரின் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார். வெட்டப்பட்ட கைகள் சுவடே இல்லாமல் அப்படியே உடலுடன் இணைந்தது. இந்த அற்புதம் இந்த தலத்தில்தான் நடந்தது. இதனை தவத்திரு முருகதாச சுவாமிகள் பாடல் மூலமாக எழுதியுள்ளார். 500 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோவில். இந்த கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டதாக உள்ளது. உயரமான கொடிமரம், அதற்கு முன்பாக மரகத பச்சை மயில் வீற்றிருக்கிறது. இதை போன்ற பச்சை மயில் அமைப்பு வேறு எங்கும் காண முடியாது. தென்மேற்கு மூலையில் மரகத கல்லில் சூரியன் சந்நிதியும், கிழக்கே ராஜ கணபதி மரகத கல்லில் காட்சியளிக்கும் சந்நிதியும் உள்ளன. மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளியுள்ள நிலையில் அடுத்து வள்ளியும் முருகப்பெருமானும்
கைகோர்த்து நின்ற நிலையில் திருமண கோலத்துடன் காட்சி தருகிறார். இத்தகைய திருக்கோலத்தினை காண்பது அரிது. நீண்ட காலம் திருமணம் நடக்காதவர்கள் இந்த சந்நிதியில் வந்து பூஜைகளும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும். கோவிலின் கருவறையை நோக்கி அருணகிரிநாதர் உருவச்சிலை உள்ளது. அருணகிரிநாதர் பல முறை இக்கோவிலுக்கு சென்று பல திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். மற்றும் முனீஸ்வரர் சந்நிதியும் அபிஷேக மண்டபமும் உள்ளது. பைரவர் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் தனி சந்நிதிகளும் உள்ளன. பைரவர் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் தனி சந்நிதிகளும் ஈசான்ய மூலையில் நவகிரகங்களும் அமைந்துள்ளன. ஆலயத்தின் பின்புறம் அன்னதான கூட்டமும் ஸ்தல தீர்த்தமான ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் தீர்த்த குளமும் உள்ளன. கோவிலை சுற்றி வரும் வழியில் ஸ்ரீ மரகத விநாயகர் சந்நிதியும் அருகில் ஸ்தல விருட்சமான மகிழம்பூ மரமும் உள்ளன. ஸ்தல சிறப்பு என்னவென்றால் இந்த கோவிலில் உள்ள அனைத்து விக்கிரகங்களும் மூலவர் பாலசுப்பிரமணியர் தவிர அனைத்து விக்கிரகங்களும் பச்சை மரகத கல்லால் ஆனவை. வள்ளியை திருமணம் செய்த முருகன் இங்கே வந்து இருவரும் திருமண கோலத்துடன் கைகோர்த்து நின்ற நிலையில் அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பு. வேறு எங்கும் இந்த காட்சியை காண இயலாது. வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம். சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்தால் சொந்த வீடு கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துள்ளது. இதனால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக இங்குள்ள முருகனை நாடி வரும் பக்தர்கள் கூட்டம்தான் அதிகமாக காணப்படுகிறது. 20/5/2025 சித்திரை 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி முருகனை காண அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சிறுவாபுரியிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை. வாங்க.
பேர் குருக்கள் 2 பேரும் மயிலாப்பூர். ஆமாம். கொஞ்சம் ஓரமா நின்று செட் பண்ணுங்க. சண்டை நிக்காதீங்க.
வணக்கம்.